நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் மிக முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. யார் அந்த பாதாள உலக குழு உறுப்பினர், அவருடைய பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அதேவேளையில் இந்தியாவைச் சேர்ந்த இந்திய குடிமகன் ஒருவரும் சிறைச்சாலையில் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். 2 வர்த்தகர்களுக்கு பெருந்தொகையான பணம் குற்றப்பணமாக அறவிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 வர்த்தகர்களும் செய்த பிழை என்ன, அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். நாட்டில் இருக்கின்ற தாதியர்களுக்கு, நர்ஸ்மாருக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய எச்சரிக்கை, அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்சவும் நேருக்கு நேர் சந்தித்திருக்கின்றார்கள், சந்தித்து ரகசியம் கதைத்திருக்கின்றார்கள். எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கடந்த திங்கட்கிழமை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக பலர் கொல்லப்பட்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுல மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர், அவர் ஒரு போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாவும் கூட, அவரும் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளன. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த உயிரிழந்த கைதிகள் இருக்கணும் தானே, அவர்களுடைய விவரங்களை இன்னமுமே அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வெளியிடல. அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளியிடப்படையில, இனித்தான் வெளியிடப்படும். இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவர் அதில் கொல்லப்பட்டிருப்பது சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த வன்முறைக்கும் பின்னணி காரணமாக இருந்தவர், அதனை ஏற்பாடு செய்தவர் சுரேஷ் என்று சொல்லப்படுற ஒரு நபர். கட்டு வெள்ளேகம சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர். இந்த கட்டு வெள்ளேகம என்று சொல்லப்படுறது நீர்கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர் என்றபடியால கட்டு வெள்ளேகம சுரேஷ் என்று சொல்லி அழைக்கப்படுறார். அவருக்கு ஒரு கீறலுமே விளையல. அவர் தப்பிட்டார். இப்ப அவரை கொண்டு போயிட்டு பூசா சிறைச்சாலையில அடைத்திருக்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவருடைய நெருங்கிய உதவியாளர், அவருக்கு அடுத்த நிலைமையிலிருந்து செயல்பட்டவர், இந்த வன்முறைகளை ஏற்பாடு செய்தவர் இன்னும் ஒரு நபர். அவருடைய பேரும் சுரேஷ் தான். அவருடைய முழு பேர் என்னென்று சொன்னா, மல்லவ ஆராய்ச்சிக்கே சுரேஷ் ஹேமந்த என்று சொல்லப்படுற நபர். ஒரு 45 வயதுடைய நபர். இப்ப நீங்க படத்துல பார்க்குற இவர் தான். இப்போ அந்த காயங்களை காட்ட முடியாண்டபடியால் நான் பிளர் பண்ணி போட்டிருக்கிறேன். அவர் சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர். அந்த சுரேஷனுடைய உதவியாளர் தான் இந்த சுரேஷ். இவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது திங்கட்கிழமை இவர் காயமடைஞ்சிட்டார். அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அங்கே நடந்த பிரச்சனைகளை காயமடைஞ்சிட்டார். காயமடைஞ்சு நீர்கொழும்பு மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு அனுமதிக்கப்படுறார். அங்கே அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை, ஒரு சர்ஜரி ஒன்று நடக்குது. அப்போ சர்ஜரியை முடிச்சுட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறோம், தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லி, குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி குடிக்க வேண்டாம், ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தண்ணி குடிச்சிருக்கிறார். குடிச்சோன்னா அப்படியே அவர் உயிரிழந்துட்டார். அப்போ அவர் தண்ணி எப்படி குடித்தார், யார் தண்ணி கொடுத்தது, யாராவது வேணுமென்றே கொடுத்தார்களா போய் சேரட்டும் என்று சொல்லி, அந்த மாதிரி கோணங்களில் இப்போ விசாரணைகள் நடக்குதாம். எனவே தண்ணீர் குடித்ததன் காரணமாக, ஆப்ரேஷனுக்கு பிறகு தண்ணி குடித்ததன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சுரேஷ் என்று சொல்லப்படுற நபர் தாகொன்ன சுரேஷ் என்றதான் இவருடைய பட்ட பேர். தாகொன்னு என்றது நீர்கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஊர். இவர் பார்த்தீங்கன்னா சொன்னால், நீர்கொழும்பு, தாகொன்ன, கிம்புலா பிட்டிய, இந்த மாதிரியான இடங்களில் போதைப்பொருள் மாஃபியாவை நடத்தி கொண்டு வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏரியா முழுக்க இவருடைய கட்டுப்பாட்டுகள் என்று சொல்லி கட்டு வெள்ளேகம சுரேஷனுடைய உதவியாளர் இப்போ கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே மிக விரைவில் அரசாங்கத்தால் அந்த கொல்லப்பட்ட கைதிகளினுடைய பட்டியல் வெளியிடப்படும் தானே, அதில் இவருடைய பேரும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இவர் உயிரிழந்தது சம்பந்தமாக ஒரு சந்தேகம் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். திங்கட்கிழமை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இந்திய கைதி ஒருவரும் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவர் 73 வயதுடைய நபர் என்று சொல்லியும், இவருடைய பேர் எஸ் உன்னிகிருஷ்ணன் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்டு அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வன்முறை சம்பவத்தில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக இந்தியாவினுடைய பிரபலமான நாளிதழ் த ஹிந்து பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கிறது. இருந்தாலும் இலங்கை தூதரகமோ அல்லது இலங்கை அரசாங்கமோ இது சம்பந்தமாக எதுவுமே உறுதிப்படுத்தப்படையல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பட்டியல் இன்னமுமே வெளியிடப்படையல. வெளியிடப்படும் போது எஸ் உன்னிகிருஷ்ணன் இவருடைய பேரும் அந்த பட்டியலில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்பொழுது த ஹிந்து பத்திரிகை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது.
நாட்டில் இருக்கின்ற தாதியர்களுக்கு, அதாவது நர்ஸ்மாருக்கு சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னா, இப்ப தாதியர்களை இலக்கு வைத்து ஒரு ஏமாற்று வேலி ஒன்று நாட்டினுடைய பல பகுதிகளில் நடந்து கொண்டு வருதாம். அதாவது ஒவ்வொரு வருஷமுமே தாதியர்களுக்கு இடமாற்றம் வழங்குறது தானே. அந்த இடமாற்றத்துல எங்களுக்கு காசு தாங்க, நாங்கள் உங்களுக்கு இடமாற்றம் எடுத்து தரோம், குயிக்கா அந்த அலுவலை முடிச்சு தரோம் என்று சொல்லி ஒரு டீம் ஒன்று இப்போ வலிக்கிட்டு இருக்கான். வலிக்கிட்டு ஏற்கனவே நிறைய தாதி மேரட்ட காசுகளை பறிச்சு அவர்களை ஏமாத்தி இருக்குதாம். எனவே அனைவருக்குமான எச்சரிக்கையாக சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னா, சுகாதார அமைச்சோ அல்லது அவர்களோட சம்பந்தப்பட்ட வேற நிறுவனங்களோ தனிநபர்களோ யாருக்குமே காசு கேட்கறதுக்கான உரிமை கிடையாது. இடமாற்றம் பெற்றுத்தாரோம் என்று சொல்லி காசு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. எனவே யாருமே காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று சொல்லி சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஏன்னு சொன்னா, அந்த இடமாற்றம்ன்றது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான். நாங்க ஒரு ஊர்ல வசிப்போம், எங்களுக்கான வேலை வேறு எங்கேயோ 15-20 மைலுக்கு அங்கால இருக்கும். எனவே எங்களுடைய ஊர்லயோ அல்லது அக்கம் பக்கத்து ஊர்கள்லயோ ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா அது நல்லது தானே. எனவே அதனால கொஞ்சம் காசை கொடுத்தாலும் பரவாயில்லை, இடமாற்றம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பினோம். ஆனா அப்படி காசை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று சொல்லி சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. கொழும்பைச் சேர்ந்த ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமான 6 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. அதாவது நிதியியல் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்றப்புலனாய்வு பிரிவு FCID என்று சொல்லுவோம். அவர்கள் இந்த சொத்துக்களை நேற்று 8ஆம் திகதி முடக்கி இருக்கின்றார்கள். 6 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் எல்லாமே குடு வித்த காசு, போதைப் பொருட்களை வித்த காசு, அதுல தான் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது. அப்ப சொத்துக்களை வாங்கின ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவாவினுடைய பேர் கிராண்ட் பாஸ் லொக்குனோனா. கிராண்ட் பாஸ் லொக்குனோனா என்று சொல்லி அந்த நோனாவினுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. FCID-யால விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக 2 வர்த்தகர்களுக்கு பெருந்தொகையான பணம் குற்றப்பணமாக அறவிடப்பட்டிருக்கின்றது நீதிமன்றங்களால. அந்த 2 வர்த்தகர்களும் செய்த பிழை என்ன ஒன்னொண்டா பார்க்கலாம். முதலாவது வர்த்தகர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நகைக்கடை உரிமையாளர். அதாவது கித்துல்கல என்று சொல்லி இடம் இருக்குத்தானே, அந்த கித்துல்கல இடத்தைச் சேர்ந்த ஒரு நகைக்கடை உரிமையாளர். அவருக்கு எதிராக 38 குற்றங்கள் இருக்காம். 38 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால இப்ப அவருக்கு 21 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இந்த 21 லட்சம் ரூபாவையும் 3 தவணையில கட்டணும். ஒவ்வொரு மாசமும் பிரித்து கட்டணும்னு சொன்னால் எவ்வளோ கட்டணும்? 7 லட்சம் ரூபா கட்டணும் மாதம் 21. அப்போ 3 மாதங்களுக்கு 7 லட்சம் ரூபா கட்டணும். முதலாவது தவணை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி ஆரம்பிக்கணும் என்று சொல்லி நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது ருவன்வெல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு நடந்தது. நீதிபதி நேற்று 8ஆம் திகதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சரி, இந்த நகைக்கடை உரிமையாளர், இந்த ஓனர் என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால், இப்போ இலங்கையில் பாதுகாக்கப்படும் விலங்குகள் இருக்குத்தானே, அந்த விலங்குகளினுடைய இப்போ பல்லு, கொம்புகள், தோலுகள் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சிருக்க முடியாது. அது தனிநபர்கள் வச்சிருக்க முடியாது, சட்டவிரோதம். எனவே அப்படி பாதுகாக்கப்பட்ட விலங்குகளினுடைய உறுப்புகளை வச்சிருந்தவராம் இவர். அதை வச்சிருந்து தன்னுடைய நகைகளுக்கு பயன்படுத்தினவராம் என்று சொல்லி என்னென்ன என்று சொல்லி விவரங்கள் தெரியல. ஆனால் ஏதோ பாதுகாக்கப்பட்ட விலங்குகளினுடைய உறுப்புகளை வச்சிருந்தாராம் என்று சொல்லி அதில் 38 வச்சிருந்ததுக்காக. எனவே 38 குற்றங்கள், அதுக்கு 21 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. இது முதலாவது வர்த்தகர். 2வது வர்த்தகர் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு கொள்ளுப்பட்டியை சேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு இறக்குமதியாளராம். வெளிநாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து அதை இலங்கையில் வச்சு சின்ன சின்ன பேக் பண்ணி போட்டு, அதாவது ஹோல்சேலாக இறக்குமதி செய்து போட்டு அப்புறம் ரீட்டெயிலாக விற்கிறது, இந்த மாதிரியான வேலை செய்கிறவர். அப்போ அதை ஒழுங்காக செய்யணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யக்குள்ள சரியான கவனமாக இருக்கணும். டேட்டுகளில் இருந்து அதை ஒழுங்காக சரியாக ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வச்சு அதை ஒழுங்காக தானே மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த வர்த்தகர் இங்கே குப்பையாக வச்சுருக்கார் ஓரடக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் டேட் முடிச்சுதான், டேட்டே முடிஞ்சு அதுக்கு ஒழுங்காக லேபிள்களை ஒட்டாமல் எல்லாம் குப்பையாக வச்சதுக்காக கூட சாப்பாட்டு சாமானை யாரையும் அப்படி வச்சுருக்கலாமா? எல்லாமே இந்த சிக்கனோட சம்மந்தப்பட்ட பொருட்களாம், கோழி இறைச்சியோட சம்மந்தப்பட்ட பொருட்களாம். அப்போ போயிட்டு CAA சொல்லி உங்களுக்கு தெரியும், அதாவது நுகர்வோர் அதிகார சபை, நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை என்று சொல்லலாம், CAA என்று சொல்லி அவர்கள் போயிட்டு சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தி இந்த வர்த்தகருக்கு இப்போ 6 லட்சம் ரூபா குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அந்த 6 லட்சத்தையும் கட்டணும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் 6 விதமான குற்றங்கள், ஒவ்வொரு குற்றத்துக்கும் 1 லட்சம் ரூபா படி 6 லட்சம் ரூபா
கொள்ளுப்பட்டி வர்த்தகருக்கு வந்து அறவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சகல பொருட்களும் உடனடியாக அளிக்கப்படும் என்று சொல்லி CAA சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகின்ற ஒரு காணொளி. இந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்சவும் நல்ல கூலாக 2 பேரும் கதைக்கினோம். அதுவும் காதுக்குள்ளே இன்னமோ ரகசியம் கதைக்கினோம். என்ன கதைக்கினோம்னு தெரியலை. எங்கேயோ ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 பேரும் இந்த மாதிரி அளவலாவி கொண்டிருந்த அந்த காட்சி வந்து இப்போ சமூக வலைத்தளங்களை வந்து வேகமாக பரவி கொண்டு வருது. எனவே 2 பேருக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அப்போ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தால் ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கிற குற்றங்களை வந்து விசாரிப்பாரா? இந்த வீடியோவே சாட்சி. இவ்வளவு கூலா கதைக்கிறீங்கள். அப்ப நீங்கள் ஜனாதிபதியா வந்தா அவைன்ற ஊழலை விசாரிப்பீங்களோ? கடைசி வரைக்கும் இல்லை. அவையில் ஆட்சிக்கு வந்தா உங்களோட ஊழலை விசாரிப்பினமோ? கடைசி வரைக்கும் இல்லை. அதனால தான் 2 பேரும் இல்லாமல் இப்போ 3வது தரப்பு ஆட்சிக்கு வந்து இப்போ எல்லா ஊழல்களும் வந்து விசாரிக்கப்படுது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் என்ன அப்படி ரகசியம் கதைக்கணும்? 2 பேருக்கு எதிராகவும் வழக்குகள் இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 பேரும் என்ன ரகசியம் கதைப்பினம் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே எழுதுங்கள். அதை வந்து எல்லோரும் ஆர்வத்துடன் படிப்பார்கள். மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஏனைய செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.